ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரஞ்சு பழ தொல்லி வச்சு ஒரு மிட்டாய் ரெடி பண்ணலாம். அதுக்கு இன்றைக்கி நம்ம ஆரஞ்சு பழ தொல்லி எடுத்துக்கோங்க. அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதை விட உள்ளியாக கட் பண்ணனாலும் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீட்டு சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா ஆரஞ்சு பழத்தையும் தொல்லியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா கழுவி எடுத்துட்டு நம்ம வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரம் வச்சுக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஆரஞ்சு பழ தொலி எல்லாம் அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்து கொஞ்சம் நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். தொலியெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வேகணும். அந்த உள்ளே இருக்கிற ஒயிட் கலர் எல்லாம் நல்லா வேகணும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியை தூர ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம இந்த ஆரஞ்சு பழ தொலியை இன்னொரு வாட்டி சீனி பாகில் வேக வச்சு எடுக்க போகிறோம். முதல்ல தண்ணியில் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சீனி தண்ணியில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப் சீனி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் நம்ம அவிச்சு வச்சுருக்க ஆரஞ்சு பழ தொல்லியை இன்னொரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அந்த புளிப்பு எல்லாம் நமக்கு போகிறதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். ஆரஞ்சு பழ தொல்லியில் கொஞ்சம் கசப்பு இருக்கும். இப்போ நல்லா அந்த தண்ணியை தூர வடித்து எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இன்னொரு பிளேட்டில் நீங்கள் சீனி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த அவிச்சு வச்சுருக்கிற ஆரஞ்சு பழ தொலியை அந்த ஜீனியில் டிப் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து நீங்கள் பண்ணனாலும் பண்ணலாம். இல்லை மொத்தமாக எல்லா பீஸையும் போட்டுட்டு நல்லா சீனியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் ரொம்ப சாப்பிட முடியாது. அந்த கசப்பு தன்மை என்ன தான் நம்ம சீனி போட்டாலும் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. இப்போ ஆரஞ்சு பழத்தோல் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.